Hello friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். ஹாய் சொல் விவான். நானும் விவானும் இப்போ டைம் வந்து 8:30 இருக்கு. அப்படியே வந்து பால்கனியில் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கோம். இல்லை விவான், நம்ம பேசுறோம்ல? என்ன பேசுறோம்? என்ன பேசுறோம்? மாமாம் பத்தி பேசுறோமா? சரி, அதான் நாங்கள் நிறைய பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னைக்கு ஷாப்பிங் வந்து போகலாம் அப்படின்ட்டு, பர்த்டே வருது இல்லையா, ஸோ துணி வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போத்தீஸ், எப்போவுமே போத்தீஸ் மோஸ்ட்லி போவேன். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வெயிட் லாஸ் ஆனதுனால சைஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால வந்து இப்போ பார்த்துட்டு நான் என்ன ட்ரெஸ் வாங்கினேன் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மைபி நீங்கள் வந்து ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மைபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். போகலாம் சொல்லு, போகலாம். பாய் பாய். எங்கே போகிறோம் நம்ம? ஷாப் சொல்லு. ஷாப் ஷாப். வெரி குட். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு கம்பு கூழ் தான். சூப்பராக சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். குடிச்சிட்டு மத்தியானம் என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டு குழம்பு வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரசம், லெமன் ரசம் வச்சுருக்கேன். அண்ட் அப்பளம் மட்டும் பொரிச்சிட்டு சாதம்லாம் வச்சுட்டு நான் இப்போ கீழே பேக்கிங் கிளம்பிடுவேன். அண்ட் இன்றைக்கி என்ன அப்படின்னா விவான் குட்டியும் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் காலையிலேருந்து. ஹஸ்பண்ட் கொஞ்சம் தலைவலியாக இருக்கிறதுனால சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சொல்லிட்டேன். அப்புறம் நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த நவரத்னா ஜுவல்லரி போய் வாங்கினீங்க இல்லைக்கா, அங்கே என்ன வாங்கினீங்க, கொஞ்சம் கிட்டேருந்து காட்டுங்க, டிசைன்ஸ்லாம் காட்டுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த டிசைன்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நான் வந்து ஒரு பிரேஸ்லெட்டும் ஒரு செயினும் வாங்கியிருந்தேன். நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து நீங்கள் உண்மையிலே வாங்கினீங்களா சும்மா ப்ரொமோஷனுக்காக சொல்கிறீங்களான்னு கேட்டிருந்தீங்க. உண்மையிலே வாங்கியிருக்கேங்க. ஸோ வாங்கினா மட்டும்தான் வாங்கினேன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜுவல்லரி இப்போ வந்து பார்க்கலாம். ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா எனக்கு பிரேஸ்லெட்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. பட் என் கைக்கு பிரேஸ்லெட்டே கிடைக்காது. லேடிஸ் பிரேஸ்லெட்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக லேடிஸும் ஜென்ஸும் போடுற மாதிரி இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் வாங்குவேன். ஸோ ஸ்பெஷலைஸ்டாக எனக்கு அமையாது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செயின் பார்த்தலாம். இந்த மல்பெரி மாடல் சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ மல்பெரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அதோட பேட்டர்ன் இருக்குமா. இது கொஞ்சம் லாங் செயின் இது. ஸோ ஒரு $1 வாங்கி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து நெக்லஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து டெய்லி ஒர்க்லாம் போடவே முடியாது. சும்மா பக்கத்தில் போகிறோம், நல்ல சாரி கட்டியிருக்கோன்னா செயின் டாலர் செயின்லாம் போட்டுக்கலாம். பட் நெக்லஸ் போட முடியாது. அதனால் இந்த மாதிரி செயின் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் லாங் செயின் தான். இது வந்து மொத்தம் 3 பவுன் வருதுங்க. நிறைய பேர் கிராம்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ 3 பவுன் அப்படின்னா 24 கிராம் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோடய ஃபேவரட் பிரேஸ்லெட். நான் சொன்னேன் இல்லையா, என் கைக்கு வந்து சைஸே கிடைக்காது. பட் அங்கே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 பவுன் வருங்க. அண்ட் டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாதி நடுவில் ஃப்ளவர் அண்ட் ஹார்ட்டின் வச்சு, அப்புறம் செகண்ட் வந்து நல்ல செயின் வந்து 2 நம்மளுக்கு லேயர் மாதிரி கொடுத்துட்டு சூப்பராக சாம்ஸ்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எலிகண்ட்டாக இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா பாருங்கள், சூப்பர் எலிகண்ட்டாக இருக்குது டிசைன். அதனால் பார்த்திங்கன்னா நான் இதை வாங்கியிருந்தேன். அண்ட் கீழே வந்து ஹார்ட்டின் வந்து சாம்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஜுவல்லரியில் நம்ம அக்ஷய திருதி வருது இல்லையா, ஸோ அங்கே சுவாமி கிட்ட பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து போட்டுக்கலாம்னு வச்சுருக்கேன். அது மட்டும் நம்ம பர்த்டே வேறு வருது. ஸோ அதனால அப்போ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வாங்க வந்து நான் இப்போ கீழே வந்து ரெடியாகி கிளம்பிட்டேன். என் விவான் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ சம்டைம்ஸ் என் கூடயே வரணும்னு அடம் பிடிப்பான். அதனால் வந்து அவனையும் கையோடு கூட்டிட்டு போயிடுவேன். பட் அவனை கூட்டிகிட்டு போனால் 2 வேலை எனக்கு எல்லாமே டபுளாக. அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த பேக் ரொம்ப அழகாக இருக்குல்ல, செம்ம பேட்டர்ன் இது. இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா ஜூக் பிராண்ட் இது. அண்ட் ஜூக் பிராண்டில் மதர் பேக். ஸோ நார்மலாக ஹேண்ட் பேக் கிடையாதுங்க. நம்ம வந்து வீட்டில் டாட்லர்ஸ் இருக்காங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து ஒரு டைப்பர் பேக் கேரி பண்ணுவோம்ல. பட் ஸ்டைலிஷாக நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட் பேக் வடிவில் வேணும் அப்படின்னா இந்த ஜூக் பிராண்டில் இந்த மதர் பேக் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்து அதை 2 தனியாக பவுச்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் டைப்பர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பாப்பாவோட திங்ஸ்லாம் கேரி பண்ணிக்கலாம், அவங்க டாய்ஸ்லாம் கேரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 2 பவுச்சஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு டைப்பர் பேக்கில் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அது மாதிரி இந்த ஹேண்ட் பேக்லையும் இருக்குது. பார்க்கறதுக்கு செம்ம ஸ்டைலிஷாக நல்லா எலகண்ட்டாக இருக்குது. அண்ட் சேம் நம்ம வந்து நம்ம சர்வ் த பர்பஸ் நம்மளோட டைப்பர் பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே பாருங்கள் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து விவானோட ஸ்நாக்ஸ் கேரி பண்ணுறேன், 2 டைப்பர், அப்புறம் வைப்ஸ், அப்புறம் பால் பாட்டில், அப்புறம் வந்து ஒரு பனானா. ஸோ அவனுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் இல்லாமல் என்னோட ஹேண்ட் பர்ஸ்லேருந்து எல்லாமே நான் வந்து இதில் கேரி பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லைங்க, YTR ஆஷா 10 அப்படின்ற கூப்பன் கூட யூஸ் பண்ணிங்கன்னா 10% ஆஃப் கிடைக்கும். ஜூக் பிராண்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரௌட்லி இந்தியன் ஹேண்ட் கிராஃப்டட் பேட்டா அப்ரூவ்ட் பிராண்ட் தான். அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ணுற லெதர் பார்த்தீங்கன்னா வேகன் லெதர். ஸோ எந்த விதமான அனிமல்ஸ் கிட்டேருந்தும் துன்புறுத்தாமல் அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேக்கோட என்ன லைனிங் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க, நீங்கள் அவங்க திங்ஸை கேரி பண்ணுறீங்க, இல்லை உங்களோட ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை ஒரு டைப்பர் பேக் மாதிரி ஸ்டைலிஷாக பேக் வேணும்னா இந்த பேக்கை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களோட பர்பஸும் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இப்போ என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அண்ட் டாய்ஸ் எல்லாத்தையும் அவனே எடுத்து போட்டான். இப்போ நான் வந்து கீழே கூட்டிகிட்டு போகிறேன். டெய்லியுமே ஒரு 1 மணிக்கு வந்து நான் கீழே பேக்கிங் கிளம்பிடுவேன். ஃபஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வீட்டில் இருந்த வீட்டு வேலைங்க சமையல் அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப் அந்த வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். அண்ட் எப்போவுமே வந்து ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துப்பாங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் வந்து பார்த்துக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நான் அவன் கையோட கூட்டிகிட்டு போகிறேன். அண்ட் வேறு யாருக்கிட்டையும் விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா வந்து மாமியாருக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா குட்டியை என் கூடவே கூட்டிகிட்டு போயிட்டாலும் எனக்கு நிம்மதியாக இருக்கும். நம்ம குழந்தை நம்ம கண் பார்வையில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வேலையும் நிம்மதியாக செய்யலாம், நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷனும் நல்லாயிருக்கும். அண்ட் குட்டியை வந்து ஒரு தாய்க்கு எப்பவுமே பாரமாகாது குழந்தை இல்லையா. ஸோ குழந்தைய வந்து நம்ம வேலை டிஸ்டர்ப் ஆகுமே அப்படின்னு நினச்சிட்டாலும் குழந்தைய வந்து நம்ம எப்படி எங்கேஜ் பண்ணணும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுன்றதுனால ஸோ அவனுக்கு அந்த மாதிரி எங்கேஜ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வேலையை நம்ம முடிச்சுக்கலாம், அவன் பாட்டுக்காம இருப்பான். பார்க்கா சரி போகலாம், வீட்டுக்கு போகலாம், பார்த்து சாயந்தரமாக போகலாம், பார்த்துப்போ. கேட்டுட்டு வாப்போ. பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் சொன்னா உனக்கு பேயின்ட்டு? நீ யார் உனக்கு பேயின்னு சொல்லி கொடுத்தா? யார் யார் சொன்னா? சரி போ, செப்பல் கட்டிட்டு வா போ. அம்மா வரேன் போ. செப்பல் கேட்டு பின்னாடி கட்டணும், அதுக்கு மேலே தெரியாது உனக்கு. ஸோ நான் வந்து கீழே கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா அப்படி எங்கேஜ் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் கீழே வச்சுருக்கேன். புக்ஸ்லேருந்து டாய்ஸ்லேருந்து அண்ட் சைக்கிளும் வந்து இங்கே இருக்குது. இது லவ்லா பிராண்டோட சைக்கிளுங்க, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி கிட்ஸுக்கு சைக்கிள் மதிக்க தெரியலன்னா கூட பிரச்சனை இல்லை, பின்னாடி ஹேண்டில் பார் இருக்குது. ஸோ நம்ம யாராவது அப்படியே தள்ளிட்டு போய் அவங்களுக்கு கொஞ்சம் எங்கேஜ் பண்ணலாம் அண்ட் ஃபன்னாகவும் இருக்கும். இவன் நம்ம ஸ்டாஃப் கூட செம்ம ஜெல் ஆகிட்டான். அதாவது பார்த்திங்கன்னா காலை எழுந்திரிச்ச உடனே அக்கா அக்கா அக்கான்னு கேட்டுகிட்டே இருப்பான். அண்ட் அவங்களுக்கும் வந்து விவான் குட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடிட்டே இருப்பான். இந்த சைக்கிளில் பார்த்திங்கன்னா முன்னாடி உங்களுக்கு பேஸ்கெட் இருக்கு, அழகாக அது நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். இவன் வச்சிருக்கான் பாருங்க அந்த மாதிரி. அதே மாதிரி பேக்லேயும் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களோட திங்ஸ் கேரி பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்டடியான வீல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட ஃபுல் ஓவரால் பாடியே நல்லா ஸ்டடியாக இருக்குது. இந்த சைக்கிளோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடு நல்லா காலியாக இருக்கிறதுனால சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அவனை நல்லா எங்கேஜ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டயர்டாகிடுவான். நல்லா விளையாடுனதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு ரெட் பனானா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் பேக்கில். ஸோ அதை கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னா நான் எப்போவுமே வந்து அந்த 1 மணி போல் வந்து ஒரு ஸ்நாக் ஒன்று கொடுப்பேன், ஒரு ஃப்ரூட் ஒன்று கொடுப்பேங்க. நான் சொன்னேன் இல்லை, சீசனல் ஃப்ரூட்ஸ் எது வேணா இருக்கலாம். நம்ம வந்து மேங்கோ கொடுக்கலாம், வாட்டர்மெலன் கொடுக்கலாம். நான் வந்து ரெட் பனானா எப்போவுமே வீட்டில் வந்து வச்சுப்பேன். டக்குன்னு குழந்தை காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு அவனுக்கு பிடிக்கல வேணான்னா கூட அந்த ஒரு பனானா ஃபுல்லாக கொடுக்கலாம். பட் நிறைய பேர் வந்து வெறும் வயத்தில் பனானா கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் பனானா கொடுக்கலாம். நான் எப்போவுமே வந்து ஒரு 12:30 1 o'clock அந்த டைமில் வந்து அவனுக்கு அந்த மிட் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கொடுப்பேன். ஸோ அது ரொம்ப அவனுக்கு ஃபீலிங்காக இருக்கும். ஒரு 2:30 மணி போல் தான் லஞ்ச் கொடுப்பேன். நல்லா விளையாட விட்டு பசி எடுத்ததுக்கப்புறம் அவனே கேட்பான் மம்மம் வேணும் அப்படின்னு. அப்போ தான் கொடுப்பேன், அப்போ தான் சாப்பிடுவான். இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஆட்டம் காட்டுவான். குழந்தைய நல்லா விளையாட விட்டு பசிக்க விட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது. டாடி யான மம்மி யான குட்டி யான இது யாரு? அப்பா இது யாரு? இது யாரு? இது யாரு? நீயா? சரி அப்படி பண்ணா சாப்பிட பண்ணக்கூடாது. சமத்தா பண்ண சாப்பிடு. அண்ட் இந்த குக்கீஸ் பார்த்திங்கன்னா கோதுமையில் செஞ்ச கார்ட்டூன் ஷேப் குக்கீஸ். நான் அது எப்போவுமே இந்த பேக்கில் வச்சுப்பேன். ஏன்னா அவனுக்கு டக்குன்னு பசிச்சா கூட ஸ்நாக் எடுத்து கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நானே செஞ்சுருக்கிறதுனால நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி எனக்கு பயமே இல்லை. ஸோ குழந்தைக்கு நம்ம ஜங்க் ஃபுட் கொடுக்குறோன்ற பயம் இல்லாமல் அந்த குக்கீஸ் கொடுத்துட்ருப்பேன். சம்டைம்ஸ் அவன் லஞ்சு சரியாக சாப்பிடவே மாட்டான், ரொம்ப அடம்பிடிப்பான். அந்த டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஊட்டுவேன். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க ஒரு 2 குக்கீஸ் கொடுத்து விட்டுருவேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அவனுக்கு ஃபீலிங்காக இருக்கும். அண்ட் இப்போ வந்து இந்த இடத்துல நல்லா காற்று வருங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து சுற்றி பாருங்கள், நீங்களே பாருங்கள், மரம் இருக்கிறதுனால நல்லா காற்று வரும். ஸோ இங்கே வந்து நான் அவனுக்கு அந்த கம்ஃபர்டர் போட்டுட்டு அங்கே ஒரு தலைகாணி போட்டு வச்சுட்டேன்னா கொஞ்ச நேரம் அங்கே படுத்துப்பான். நான் என்னோட வேலையை பார்த்துப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்ம பேக் பண்ண மாட்டோம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து யாருக்கெல்லாம் ஷிப் பண்ணமோ யாருக்கெல்லாம் கொரியர் பண்ணமோ அதெல்லாம் வந்து நோட்டில் எழுதி அவங்களுக்குலாம் வந்து பார்சல் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2-3 மணிக்கு போல் தான் நான் வந்து பேக் பண்ண ஆரம்பிப்பேன். அப்போ தான் வெயிலும் தாழும். வெயில் அப்போ நம்மளால் சுத்தமாக அங்கே நிற்கவே முடியாது. அதனால் கலர்ஃபுல்லாக நான் வந்து பேக்கிங் வேலை அதே மாதிரி எல்லாமே என்னதை எழுதி வச்சு நோட் பண்ணணும் அந்த வேலைலாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணி போல் தான் பேக் பண்ண ஆரம்பிப்பேன்.
நைட் ஒரு 10-11 மணி வரைக்கும் பேக் பண்ணிட்டு இருப்பேன். விவான் குட்டிக்கு மேலே ரொம்ப பாசம் ஜாஸ்தி. நான் இந்த மாதிரி படுத்தாலும் அழகாக தட்டுவான், வேறு யார் படுத்தாலும் தள்ளி விட்டுருவான். ஸோ இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஆர்டர் நான் பேக் பண்ண வேண்டியது இருக்குங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கார்ட்டூன் ஷேப் குக்கீஸில் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து இது அனுப்பணும், இம்மீடியட்டாக அனுப்பணும் பர்த்டேக்காகன்னு சொல்லிட்டு டக்குன்னு பேக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்டர்ஸ்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி இது எல்லாமே வந்து சென்னையில் வந்து டெலிவரி கொடுக்க வேண்டிய ஆர்டர்ஸுங்க இன்றைக்கி மட்டும். இது இல்லாமல் இன்றைக்கி மட்டும் கொரியர் போட வேண்டியதெல்லாம் சைடில் வச்சுட்டேன். ஸோ நைட்டு பேக் பண்ணேன் அப்படின்னா காலையில் டெலிவரி போட்டுருவோம், கொரியர் அனுப்பிச்சிருவோம். அதே மாதிரி மதியானம் பேக் பண்ணோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து அதை வந்து கொரியர் பர்சன் அவைலபிளாக இருந்தால் கொடுத்து விட்ருவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மேலே வந்து எங்கே பாருங்கள் இப்போவும் கையில் வந்து அந்த குக்கீஸ் வச்சு தான் சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குக்கீஸ். ஸோ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா சாப்பிட்டான் அப்படின்னாரு ஹஸ்பண்டு. ஸோ அதோடு சேர்த்து அவருக்கு சைட் டிஷ்ஷாக இந்த குக்கீஸு வேணும். ஸோ அவனுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு பேட்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு கீழே. அது வரலையும் இது வந்து கொஞ்சம் இங்கே இருக்கட்டும் சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் பாக்ஸில். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் போத்தீஸ் போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி இதை விடிஞ்சிரும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். என்ன ட்ரெஸ் வாங்கினேன்னு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சொல்லுங்கள், கலெக்ஷன்ஸும் நான் சொல்கிறேன். டேக் கேர், பாய்.